வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சேலம் சீல்நாய்க்கம்பட்டியில மக்கள் தினமும் அவங்களோட உயிரை பணயம் வச்சு எப்படி ரோடு கிராஸ் பண்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த இடத்துல சேலம் சீல்நாய்க்கம்பட்டியில பாத்தீங்கன்னா, அங்க மக்கள் நிக்கிறதுக்கு ஒரு நிழல் குடை கிடையாது. மழை வந்தா ஒதுங்கறதுக்கு ஒரு இடம் கிடையாது, ஒரு நிழல் குடை கிடையாது. வெயில்ல நிக்கிறதுக்கு ஒரு நிழல் குடை கிடையாது. இவ்வளவுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு பேருந்து நிறுத்தம். அந்த இடத்துல எந்த ஒரு பேருந்துமே நிக்காம போகாது. அவ்வளவு முக்கியமான ஒரு பேருந்து நிறுத்தம். இது சேலத்தை சேர்ந்த மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நடைமேடை கிடையாது, அல்லது ரோடு கிராஸ் பண்றதுக்கு மேம்பாலம் கிடையாது. இப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப அகலமான ஒரு பைபாஸ். அதுல அந்த இடம் பாத்தீங்கன்னா, எல்லா பஸ்ஸும் எல்லா ஊரு, ஆத்தூர், சென்னை, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு, சேலம் புது பஸ் ஸ்டாண்டு, கரூர், ராசிபுரம், இப்படி எல்லா ஊர்ல இருந்தும் வரக்கூடிய பேருந்துகள், லாரிகள் எல்லாமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் தான் அந்த சேலம் சீல்நாய்க்கம்பட்டி. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஆபத்தான முறையில மக்கள் எப்படி ரோட கிராஸ் பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய உயிரை எப்படி பணயம் வச்சு ரோடு கிராஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். இத பாக்குற சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் அல்லது சேலம் எம்எல்ஏக்கள், போலீஸ்காரங்க இப்படி யாராவது பார்த்து இதை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி அந்த இடத்துல மக்கள் ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு மேம்பாலம் போட்டு தரணும். போட்டு கொடுத்து மக்கள் பாதுகாப்பான முறையில ரோட கிராஸ் பண்றதுக்கு மேம்பாலம் போட்டு கொடுக்கணும். நிக்கிறதுக்கு ஒரு நிழல் குடை போட்டு கொடுக்கணும். இது எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அரசாங்கத்துக்கிட்ட இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். அந்த மக்கள் எப்படி ரோட ஆபத்தான முறையில ரோட கிராஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட நான் ஜாயின் பண்றேன். நீங்க அந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு இத நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ற இந்த வீடியோ அரசாங்கத்துக்கு ரீச் ஆகி அரசாங்கம் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.